The government is upon his shoulder. அவர் கர்த்தத்துவம் தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து சொல்லுகிறார். ஏசாயா 9:6 ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு பிறப்பை குறித்து சொல்லுகிறார். இயேசுடைய ஆளுகை குறித்து, அதிகாரத்தை குறித்து சொல்லுகிறார். நடக்கப் போகிற காரியங்களை குறித்து சொல்லுகிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அதை ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லவில்லை, நிகழ்காலத்திலே சொல்லுகிறார். வரப்போகிற வருங்காலத்தை சொல்லாதபடி பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். கர்த்தத்துவம் என்று சொல்லும்போது ராஜ்யபாரம், ராஜ்யங்கள் அவர் தோளில் மேல் இருக்கும் என்றால், he will be ruling the nations. அவர் ராஜ்யத்தை எல்லாம் ஆளுகை செய்வார். அவர் ஆளுகை செய்யும்போது அது அதிசயமானதாக இருக்கும். அவருடைய ஆலோசனைகள் சிறப்பானதாக இருக்கும். அவருடைய செயல்கள் வல்லமை உள்ளதாக இருக்கும். அவர் நித்திய ராஜாவாக சமாதானம் பண்ணுகிறவராக இருப்பார் என்று சொல்லி இங்கே நாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கும். உடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் தோளின் மேலே அவர் சுமந்து இந்த உலகத்தை மீட்டு, இந்த உலக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் மாற நம்மை மீட்டிருக்கிறார். நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.